அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த அசிஸ்டன்ட் சிவிலுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட யூடியூப் சேனலில் டெஸ்ட் வித் எக்ஸ்பிளனேஷனோட கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காங்கிரட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி இதை வந்து நேம் வச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 5/7/2025 சாட்டர்டே சனிக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 11 டெஸ்ட் இருக்க போது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின் வீதம் 2200 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் மேஜராக உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். ஸோ ஃப்ரீ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிடுவாங்க மார்னிங் காலையில். ஈவினிங் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து இருக்க போது. ஸோ இதை மட்டும் கவர் பண்ணாலே ஓரளவுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓவரால் ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து 5ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 5ஆம் தேதி, அது 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 2 இன்ஜினியரிங் சர்வேலேருந்து நம்ம ஃபுல் டெஸ்ட்டை வந்து வைக்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் சர்வே பொறுத்த மட்டும் இதனோட வெயிட்டேஜ் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனோட என்டையர் சிலபஸ் எடுத்து அதுலேருந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்து இதில் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து இருக்க போது. அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கேப் போட்டுட்டு 3ஆவது நாள் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்லேருந்து 20 கொஸ்டின் இதனுடைய வெயிட்டேஜ். ஸோ இதனோட என்டையர் சிலபஸ்லேருந்து நம்ம 200 கொஸ்டின் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நாள் கேப் போட்டு 3ஆம் நாள் 11/7/2025 என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து 15 கொஸ்டின் அதனோட வெயிட்டேஜ். நம்ம அதில் ஒரு 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு 3ஆம் நாள் 14/7/2025 4வது டெஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கோட வெயிட்டேஜ் 25 கொஸ்டின். ஸோ அதனோட என்டையர் சிலபஸ்லேருந்து நம்ம 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அடுத்து 17/7/2025 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து 20 கொஸ்டின் அதனுடைய வெயிட்டேஜ். ஸோ அதுலேருந்து நம்ம 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அடுத்து 20/7/2025 செக்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு 200 கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ அடுத்து 23/7/2025 டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் அண்டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் ஸ்டீல் செக்ஷன்லேருந்து 30 கொஸ்டின் என்னோட வெயிட்டேஜ். நம்ம அதுலேருந்து ஒரு 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அடுத்து 8ஆவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் 20 கொஸ்டின் என்னோட வெயிட்டேஜ், அதில் 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அடுத்து 9ஆவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2025 ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் என்னோட வெயிட்டேஜ், 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அடுத்து 10ஆவது டெஸ்ட் 1/8/2025 ஃப்ரைடே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன்லேருந்து 15 கொஸ்டின் வெயிட்டேஜ், நம்ம 200 கொஸ்டின் வச்சு டெஸ்ட் வைக்க போகிறோம். லாஸ்ட்டாக 3ஆம் தேதி நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாத்தையும் என்டையர் 200 கொஸ்டின் கேட்டு நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் ஷெடியூலோட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பயன்பெற மாதிரி கேட்குறோம். தேங்க்யூ.